கொள்கை விளக்க திருமுறை கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கும் முழகுமோடு பேரூராட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த இடத்தில் பெருந்திரளாக கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் ரியாக்கா ஆன்சி சோபாராணி அவர்களுக்கும் எங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனக்கு பின்பாக சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எனது அருமை அண்ணன் இசை மதிவாணன் அவர்களுக்கும் ஆங்காங்கே நின்று எங்களுடைய பேச்சுகளை தெளிவாக உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருங்குடி மக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இருந்தும் அடையாளம் இல்லாமல் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்று அத்தனை கட்சிகளும் ஒத்த சீட்டு கிடைக்காதா? கோபாலபுரத்தில் போனா ஒத்த சீட்டு கிடைக்குமா? இல்லை எடப்பாடி பழனிசாமியிடம் போனால் ரெட்ட சீட்டு கிடைக்குமா? யாரிடம் சென்றால் எத்தனை கோடிகள் நமக்கு கிடைக்கும் என்று கூட்டணி பேரங்களை பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிற போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அத்தனை தொகுதிகளிலும் தெருக்கள் தோறும் கூட்டங்கள் போட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சிலர் சொல்வார்கள், பேசுவார்கள், என்ன வாயில வந்ததெல்லாம் பேசலாம் இல்லையா, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, என்ன வேணாலும் பேசிடலாம். இவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்ப இல்ல, ரொம்ப காலமாவே நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு போய்விடும். இல்லடா, அப்படியெல்லாம் இல்ல. அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய நோக்கம் அது அல்ல. இவர்கள் பிஜேபியோடு சென்று விடுவார்கள். இவர்கள் RSS கைக்கூலிகள். அந்த கையை தான் தேடிட்டு இருக்கிறோம். எங்க அதுதான்